அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூனிட் 1 அண்ட் யூனிட் 2க்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூனிட் 3ல் ஏற்கனவே கேட்கப்பட்ட பப்ளிக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவ் இஸ் ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர்டு மார்ச் 2020 கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ மே 2022 கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்சைடு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, ஒய் ஹெச்எப் கேனாட் பி ஷோட் இன் ஏ கிளாஸ் பட்டில் எப்போ கேட்டிருக்காங்கன்னா மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இன்சைடு கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ரைட் த மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபியூரஸ் ஆசிட் அண்ட் மார்சல் ஆசிட் இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. இதுவும் இன்சைடு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, வாட் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃபாலோயிங் BRF, BRF5, BRF3. ஸோ இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஜூன் 2020 கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, எக்ஸ்பிளைன் டெகான்ஸ் ப்ராசஸ் ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின். ஸோ இதுவும் இன்சைடு கொஸ்டின் தான். இது எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜூன் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் ஏ டைபேசிக் ஆசிட் ப்ரோவீட்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஜூன் 2020 கேட்டிருக்காங்க. இதுவும் இன்சைடு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, கிவ் த யூசஸ் ஆஃப் ஹீலியம். இது எப்போ கேட்டிருக்காங்க 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 2020லையும் ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8, ரைட் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஃபார் த ஓவரால் ஆஃப் குளோரின் வித் கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஸ்காட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஹால்ம்ஸ் சிக்னல். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க. இது புக் இன்சைடு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட், கிவ் எக்ஸாம்பிள். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 2021, மே 2022, ஜூன் 2024. ஸோ 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, எக்ஸ்பிளைன் த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இது புக் இன்சைடு கொஸ்டின். ஸோ இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 2021, ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, ரைட் எனி 2 யூசஸ் ஆஃப் ஹீலியம். அகெயின் யூசஸ் ஆஃப் ஹீலியம் கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 2021. ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தோம். ஸோ அகெயின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, வாட் இஸ் த இன்னட் பேர் எஃபெக்ட். வாட் இஸ் த இன்னட் பேர் எஃபெக்ட். இது புக் பேக் கொஸ்டின் தான். மே 2022 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15, கிவ் த யூசஸ் ஆஃப் ஆர்கன். செப்டம்பர் 2022 கேட்டிருக்காங்க. இது புக் இன்சைடு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட். ஸோ இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா செப்டம்பர் 2022 கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலஜன் இந்த ஃபாலோயிங் காம்பவுண்ட் OF2 I2O4 அப்படிங்கிற 2 காம்பவுண்ட் கொடுத்து ஸோ அந்த காம்பவுண்டில் ஹாலஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவுமே நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18, கொஸ்டின் நம்பர் 18 என்ன அப்படின்னா, அதாவது ரியாக்டன்ட் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத மாதிரி கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு புக் பேக் தான். ஸோ இது ஏப்ரல் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19, sulfuric acid is a dehydrating agent. Sulfuric acid is a dehydrating agent. Give example. June 2023 and March 2024 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, give the uses of helium. மார்ச் 2024 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, ரைட் த யூசஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஜூன் 2024 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 22, ரைட் த மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங். ஸோ இதுவே நமக்கு புக் இன்சைடு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ஜூன் 2024 கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுக்குமே பாஸ்போரிக் ஆசிடுக்கும் நைட்ரிக் ஆசிடுக்கும் என்ன எழுதணும்னா மாலிகுலர் ஃபார்முலா எழுதணும் அண்ட் ஆல்சோ என்ன எழுதணும் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதணும். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஜூன் 2024 கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டினை நீங்கள் கவர் பண்ணாலே உங்களுக்கு என்னது போதுமானதாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அண்டு ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு. டாப்பர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது இந்த கொஸ்டின்ஸும் படிச்சுக்கணும், எக்ஸ்ட்ராவாக நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கணும். 1 வேர்ட்ஸு, இன்சைடு கொஸ்டின்,
தென் பப்ளிக் கொஷின் கலெக்ஷன் எல்லாத்தையும் தரவாக படித்தா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 4 இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கே வந்து ஆஃபலி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து 10th இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துடும் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், யூனிட் 4ஐயும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் இன்டூ டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எலமெண்ட்ஸ் வந்து என்ன பிளாக்ல வரும், டி பிளாக்ல வருமா அல்லது எஃப் பிளாக்ல வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்சைடு கொஸ்டின் தான். எப்போ கேட்டிருக்காங்கன்னா மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ரைட் த குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டு மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் லேந்தனைடு ஆர் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். என்ன அப்படின்னா, ஸோ இந்த லெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ், இல்லை அப்படின்னா கம்பேர் லேந்தனைடு ஆக்டினிட்ஸ். ஸோ இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஸ்டினை நீங்கள் படிக்காமல் எக்ஸாமினேஷன் போகவே கூடாது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, வாட் ஆர் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட், கிவ் ஆன் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து எப்போ கேட்டிருக்காங்கன்னா செப்டம்பர் 2020, ஆகஸ்ட் 2021, ஜூன் 2023, ஜூன் 2024. ஸோ 4 டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட், இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கொஸ்டினுக்கு கீழே இருக்கும். ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இதுவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸும் சேர்த்து படிங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5, which metal in the 3D series exhibit +1 oxidation state most frequently and why. ஸோ இது வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7, calculate the number of unpaired electron in titanium 3+ and Mn2+. calculate the spin only magnetic moment. ஸோ titanium 3+ and Mn2+ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் தென் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்போ கேட்டிருக்காங்க, ஆகஸ்ட் 2021 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8, which is more stable, Fe3+ and Fe2+ y. ஸோ Fe3+ வந்து மோஸ்ட் ஸ்டேபிளா, Fe2+ வந்து மோஸ்ட் ஸ்டேபிளா அப்படிங்கிற ரீசன் சொல்லணும். எப்போ கேட்டிருக்காங்கன்னா மே 2022 அண்ட் மார்ச் 2024 கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வாட் ஆர் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டுன்னு கேட்பாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டர் ப்ராப்பர்ட்டிஸும் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து தரவு பண்ணிக்கங்க. ரெண்டையும் சேர்த்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தனித்தனியாக செப்பரேட்டாகவும் கேட்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, ரைட் ஏ நோட் ஆன் சிங்க்லர் அட்டாக் கேட்டலிஸ்ட், கிவ் இட்ஸ் யூசஸ். சிங்க்லர் அட்டாக் கேட்டலிஸ்ட்னா என்ன, ஸோ அதோட யூசஸ் வந்து கேட்டிருக்காங்க. எப்போனா செப்டம்பர் 2022. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11, ஆல்ரெடி நான் சொன்னதான், அதாவது லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்டு இட்ஸ் கான்சிக்வன்சஸ் அல்லது கம்பேர் லேந்தனைடு அண்ட் ஆக்டினேட்ஸ். ஸோ இந்த 2 5 மார்க் தான் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினை படிச்சிருங்க, கம்பேர் லேந்தனைடு அண்ட் ஆக்டினேட்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் LuOH thrice and LaOH thrice which is more basic and why. ஜூன் 2024 கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4ஓட பப்ளிக் கொஸ்டின் கலெக்ஷன். யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டினை விட புக் இன்சைடு கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி வந்து என்னது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னா புக் இன்சைடு கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்கள், அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. ஸோ அதிகமாக இதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் 3 அண்ட் யூனிட் 4ல் புக் இன்சைடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் புக் இன்சைடு கொஸ்டின் தான் இருக்குது. அதனால் புக் இன்சைடு கொஸ்டினுக்கு தரவு பண்ணுங்கள். எந்த லெசன் அப்படின்னா யூனிட் 3 அண்ட் யூனிட் 4ல். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.